என்று மாணவர்கள் மீது எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம், போராடிய மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுவோம் என்று மத்திய ஒன்றிய அமைச்சர்கள் உறுதியளித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதன் விளைவாக இன்றைக்கு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய நிறுவனர் அபிஜித் திர்கே அவர்கள் போராட்டத்தை திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கிறார். ஆனால் இந்திய நாட்டினுடைய வரலாறு என்பது போராட்ட மரபுகளை கொண்ட வரலாறு. இந்திய தேச விடுதலை போராட்டத்திலும் போராடியால் இந்திய நாட்டினுடைய விடுதலையை பெற்றோம். ஆனால் எந்த போராட்டங்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குகிற போராட்டங்கள் எல்லாம் மாணவர்களால் உருவாக்கப்படுகிற கட்டமைக்கப்படுகிற போராட்டங்கள் தான் இந்திய நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய தேச விடுதலை போராட்டத்தில் 1946 மாணவர் இயக்கமும் கப்பற்படை தொழிலாளர்களும் இணைந்து நடத்திய போராட்டம் தான் 1947 ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை என்கிற ஒரு நிலையை உருவாக்கியது. அதற்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் மாணவர் அமைப்புகள், மாணவர்கள் தன்னிச்சையாக எழுந்து போராடுகிற போராட்டம் தான் பல வேண்டுகளை கொடுத்திருக்கிறது. நேபாளத்தில் மாணவர்களுடைய போராட்டம் தான் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியது. பங்களாதேஷில் மாணவர்களுடைய இளைஞர்களுடைய போராட்டம் தான் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியது. அருகாமையில் இருக்கக்கூடிய இலங்கையிலே மாணவர் இளைஞர்களுடைய போராட்டம் தான் அந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிபர் ஹெலிகாப்டரை வச்சு அந்த நாட்டை விட்டு வெளியேறிய சம்பவம் நடந்தது. அங்கேயே ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. இந்த 2016 இருந்து தற்போது வரை 12 ஆண்டு காலமாக 3வது முறையாக ஆட்சி செய்ய பாசிச மோடி அரசாங்கம் எந்த ஒரு போராட்டத்திற்கும் அவர்கள் செவிசாய்த்ததில்லை. இது வரலாறு. மணிப்பூரில் நமது பெண்கள் நிர்வாணமாக கொடுமைப்படுத்திய போது கூட அந்த போராட்டம், அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தபோது கூட மோடி செவிசாய்க்கவில்லை. எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவர் நீர்த்து போக செய்தார். ஆனால் அதே மோடி இன்றைக்கு இந்த மாணவர்களுடைய எழுச்சி, மாணவர்களுடைய போராட்டத்தினால் இன்றைக்கு மண்டிவிட்டு தனது அமைச்சரவையிலிருந்து ஒருத்தரை பதவி விலக செய்திருக்கிறார். எனவேதான் அந்த கரப்பான் பூச்சிகளுக்கு எமது சிபிஎம் கட்சியின் சார்பிலும் அனைத்து ஜனநாயக கூட்டமைப்பு சார்பிலும் முதலில் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். போராட்டங்கள் ஒருபோதும் ஓயாது. போராட்டங்கள் இல்லை என்றால் தேரோட்டங்கள் இல்லை. எப்போதெல்லாம் மக்கள் இருந்து போராடுகிறார்களோ, உண்மையாக போராடுகிறார்களோ, உரிமைக்காக போராடுகிறார்களோ, அந்த போராட்டம் வெல்லும். அதுதான் இன்றைக்கு இந்த போராட்டத்தினுடைய மையப்பகுதியாக இன்றைக்கு டெல்லியிலே ஜந்தர் மந்திரில் நடந்த இந்த போராட்டம் இந்திய நாடு முழுவதும் பரவியிருக்கிறது. இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் அனைவரும் இந்த நீட்டுக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். ஆனால் எப்போதுமே ஒரு வரலாறு உண்டு. எந்த போராட்டத்தையும் துவக்கி வைப்பது தமிழ்நாடு. நீட்டுக்கு எதிராக முதலாக குரல் கொடுத்தது தமிழ்நாடு. அது தமிழ்நாடுடைய அந்த அறிவு, தமிழ்நாடு இளைஞர்களுடைய அந்த போராட்ட குணம் என்பது இந்திய நாட்டை மையப்பகுதியிலே இன்றைக்கு அந்த கருத்தை, அந்த எதிர்ப்பை இன்றைக்கு உருவாக்க வைத்திருக்கிறது. இந்திய நாடு முழுவதும் இளைஞர்கள் போராடி இருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அடக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகளை எல்லாம் ஒன்றிய மோடி அரசாங்கம் திரும்ப பெற வைக்க வேண்டும். அதேபோல பீகாரிலே நேற்று எங்களது சிபிஎம் கட்சியுடைய பீகார் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சந்தீப் சௌர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, ஆயிஷாவுடைய மாநில செயலாளர், ஜேவியுடைய முன்னாள் மாணவர் சங்க தலைவர் உட்பட 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்.
இருக்கிறார்கள். நீட் தேர்வுக்கு எதிராக போராடியதற்காக டெல்லியிலே போராடுகின்ற மாணவர்களுக்கு ஒருமைப்பாடு தெரிவித்து போராட்டம் நடத்தியதற்காக இன்றைக்கு ஜூலை 25ஆம் தேதி பீகாரிலே பந்த் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பந்தை சீர்குலைக்கிற வகையிலே நேற்றை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார். அது இப்படியெல்லாம் அடக்கி ஒடுக்கி போராட்டத்தை நிறுத்து போக செய்து விடலாம் என்று மோடி கனவு கண்டார். காவல்துறையை வைத்து, ராணுவத்தை, துணை ராணுவத்தை வைத்து கந்தரமந்திலே அமைதியாக போராடிய மாணவர்கள் மீது லத்தியால் அடிக்கப்பட்ட தாக்குதல் நடத்தினார்கள். அது சாதாரண லத்தி அல்ல. லத்தியில ஆணியை அடித்து அந்த ஆணி உள்ள அந்த லத்தியில அடிச்சு மாணவர்களை குத்தி கிழிக்கிற ரத்தம் பீறிட்டு போகுது. ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இந்திய இளைஞர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிற போது எதற்கு காவல்துறையும் துணை ராணுவத்தையும் பயன்படுத்தி அவர்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிறோம். எதற்காக தெரியுமா? தேசிய தேர்வு முகமை என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு காலையில் அது கூட சொல்லியிருக்கிறார்கள், 47 பேர் கொண்ட அந்த அதிகாரிகள் அத்தனை பேரையும் பணி நீக்கம் செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் ஒன்று சொல்லுகிறோம், தேசிய தேர்வு முகமை என்பது என்ன? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அது ஏஜென்சி. ஏஜென்சியில ஏஜென்ட்கள் இருப்பான். அப்ப ஏஜென்ட்களை இந்தியாவில் ஒரு முக்கியமான மருத்துவ படிப்புக்கு ஒரு முகமையை உருவாக்கி ஒரு ஏஜென்ட்களை உட்கார வச்சுலாம் அந்த கொள்ளை அடிப்பானா இல்ல வந்து நாட்டுக்கு நல்லா செய்வானா? நீட் தேர்வு எப்ப வந்ததோ, தேசிய தேர்வு முகமை என்று நீங்க எப்ப உருவாக்கினீர்களோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நீட் வினாத்தால் கசிவு ஏற்பட்டு தான் இருந்திருக்கு. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இறந்துகிட்டே இருக்கான், தற்கொலை பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா நீட் தேர்வு வேண்டாம் என்று போராடுகிற, குரல் கொடுக்கிற இந்த மண்ணிலிருந்து நாங்கள் கேட்கிறோம், அந்த தேசிய தேர்வு முகமையை கலைக்கப்படலாம். நீங்க ஏஜென்சி இருக்க 47 பேர் பணி நீக்கம் செஞ்சுட்டு வேற போட்டீங்கன்னா அவனும் ஏஜென்ட் தானே வருவான். அவர்களால் பல கோடி ரூபாய் இன்றைக்கு ஊழல் நடந்திருக்கு. ஒவ்வொரு தனியார் கோச்சிங் சென்டர் உருவாக்கி வச்சிருக்கான், லட்சக்கணக்காக வாங்குறான். நீட் தேர்வுக்கு கோச்சிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு லட்சக்கணக்காக வாங்குறான். அரசு தேர்வு கோச்சிங் சென்டர்ல இல்ல, எல்லாமே பிரைவேட் செக்டர். அவன் பிரைவேட்ல அவன் என்ன பண்ணுவான்? நீட் வினாத்தால அந்த ஏஜென்ட்கிட்ட வாங்கி அதை வந்து ஒரு வினாத்தாளுக்கும் ஒரு நபருக்கு 40 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான். எப்ப நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது? இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் நீட் தேர்வு நடந்திருக்கு? எத்தனை ஆண்டு காலமாக எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. இதையெல்லாம் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் பேசினார்களா? நாங்கள் வைத்த கோரிக்கை, இந்திய நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் வைத்த கோரிக்கை, முதன்மையான கோரிக்கை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான். இதற்கு நீட் வினாத்தாள் கசிவிற்கு பொறுப்பேற்று தமிழக பிரதமர் ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகலும் சொல்லிடுவோம். நீங்க ஒன்றிய அமைச்சர் பதவி விலகிற உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல. நீட் தேர்வு ரத்து பண்றதுங்கிறதா முதன்மையான கோரிக்கை. அதை ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்றணும். காலகாலமாக போராடுகிற இந்த மாணவர்களுக்கு தங்களுடைய கல்வி உரிமையை பாதுகாக்கிற அந்த உரிமையை இந்த ஒன்றிய அரசாங்கம் அவர்களுக்கு தரணும். நீட் தேர்வு மூலம் எந்த ஒரு தேர்வு, நீட் மட்டுமல்ல கியூட்டும் ரத்து செய்யப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் தங்களுடைய மேற்கல்வி பயில்வதற்கு 12வது படிச்சிடலாம் இல்லையா, 12 வருஷம் படிக்கிறோம். 12வது 1200 மார்க், இப்ப 600 மார்க் கொண்டு வந்திருக்கான். 600 மார்க் 590 மார்க் மேல வாங்கினா அவனுக்கு வந்து சீட்டை கொடுத்துட்டு போறதுதான் முன்னாடி இருந்தது. மருத்துவ கல்வி ஆட்டோமேட்டிக்கா போயிடலாம். நீங்க 600 மார்க் வாங்கியிருந்தாலும் பரவாயில்லை, பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல போய் நீ 5 லட்சம் 10 லட்சம் கட்டி அங்க படிச்சு திரும்ப வந்து நாங்க ஒரு நீட் வைப்போம், அதுல நீ தேர்வு எழுதி அதுக்கப்புறம் மாசம் ஆனாதான் நாங்க வந்து உன்னைய மருத்துவ கல்விக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு நீட் தேர்வு முறையை தான் ரத்து செய்ய சொல்றோம். அது இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக முறைகேடுகளை நடத்துகிற மோடி அரசாங்கம். இன்னைக்கு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் இன்னைக்கு அந்த டெல்லியை வந்து கேட்டு பேரணி வந்து இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. எதுக்காக தெரியுங்களா? அமெரிக்காவோடு ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குகிறது மோடி அரசாங்கம். அது என்ன விவசாய ஒப்பந்தம் போடுறான். எங்களுடைய நிலங்கள் எல்லாம்
நீங்க உங்க விவசாயி கூட நீங்க உங்களுடைய நிலத்தை நீங்க வச்சுக்கோங்க. ஆனா ஒரு ஒப்பந்தம் மட்டும் போட்டு கொடுத்துருங்க. 99 வருஷம் அல்லது 200 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருங்க. நீங்களே வச்சுக்கோங்க, விவசாயம் நீங்களே பண்ணுங்க. ஆனா விதைகளை நாங்கள் கொடுப்போம், விதைகளை நாங்கள் கொடுப்போம், உரங்களை நாங்கள் கொடுப்போம். அதை நீங்க உருவாக்கி விளைவித்த பிறகு அந்த விளைவிக்கப்பட்ட உற்பத்தி பொருளை எங்கிட்டே திரும்ப கொடுத்துடணும். நீங்க யாருக்கும் கொடுக்க கூடாது. அதுக்குதான் விதைகள் சட்டம் 2025 ஒன்று கொண்டு வந்துட்டான் மோடி அரசாங்கம். எங்கெங்க தலையில தேவைக்கிறான் பாருங்க. இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் சொல்லக்கூடிய அந்த விவசாயத்தை இன்னைக்கு கார்பரேட்டுகளை விற்பதற்கு இன்னைக்கு மோடி அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கு. அதாவது சட்டம் 2025 அது என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவன் தான் அந்த விலையை கொடுப்பான். திரும்ப வந்து அந்த விலையை நீ வந்து எடுத்து வைக்க கூடாது. எடுத்து வச்சா சரி தண்டனை. ஒரு நெல்லை போடுறீங்க வச்சுங்க, ஒரு மூணு நெல் அடுத்த போகிறதுக்கு நம்ம வந்து விலைக்கு எடுத்து வைப்போம். எடுத்து வச்சீங்கன்னா சிறைக்கு போயிடுவீங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, பக்கத்து வீட்டு விவசாயி, பக்கத்தோட விவசாயி, ஐயா ஒரு மூணு நெல் கொடு, எனக்கு விதை நெல் கொடு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா வாங்க அந்த விவசாயம் சிறைக்கு போயிடுவான். கொடுத்த நீயும் இந்த விவசாயம் சிறைக்கு போகணும். இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை ஒன்றிய மோடி அரசாங்கம் இன்றைக்கு திணிக்க பார்க்குது. அதனாலதான் இன்னைக்கு அமெரிக்காவோடு விவசாய ஒப்பந்தத்தை போடுவதற்கு இன்னைக்கு மசோதா தாக்கல் பண்ண. பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் கூட திரும்பவும் டெல்லி எல்லையில வந்து நிற்கிறான். அந்த பேரிகார்டு போட்டு ஏற்கனவே ஒரு ஆண்டு காலம் எப்படி போராடினார்களோ அதே இடத்துல இன்னைக்கு வந்து பேரிகார்டு போட்டு தடுத்து வச்சிருக்காங்க ஒன்றிய அரசாங்கம். ஆனா ஒரு பக்கம் மாணவருடைய போராட்டம், ஒரு பக்கம் விவசாயிகளுடைய போராட்டம், இன்னொரு பக்கம் 44 தொழிலாளர் சட்டங்களை 4 சட்ட தொகுப்புகளாக சுருக்கி தொழிலாளர்கள் அத்தனை வெற்றியும், இந்திய நாட்டு தொழிலாளர்கள் அத்தனை வெற்றியும் கார்பரேட் முதலாளிகள் அணுகுலை தேவைகளையே செஞ்சிருக்கான். தொழிலாளர்கள் கூட இன்னைக்கு வந்து போன வாரம் மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லியில் நடத்திருக்காங்க. போன மாசம் அவர்கள் இந்திய நாடு முழுவதும் போராடிட்டு இருக்காங்க. ஆக நீங்க டெல்லியை ஒட்டி ஒரு கம்பெனியில இந்த சட்டத்தை அமுல்படுத்தும் போது அந்த கம்பெனியில இருந்து 20,000 பேர் ஒன்று சேர்ந்து வெளியே வந்து போராடுறாங்க. எந்த சங்கமாங்கல்ல, எந்த கட்சியும் தலைவர்கள, தொழிலாளர்கள் தானாக வந்து அந்த சட்டத்திற்கு போராடினாங்க. 2,000 தொழிலாளர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது ஒன்றிய மோடி அரசு. இதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், இன்னைக்கு மோடி ஊடகங்களாக இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் எதையுமே மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதில்லை. அரசு செய்கிற மக்களுக்கு எதிராக, நாட்டுக்கு எதிராக, தேசத்துக்கு எதிராக கொண்டு வருகிற எந்த மசோதாக்களையும் இந்த பத்திரிகைகள், ஊடகங்கள் மக்களை கொண்டு போய் சேர்க்கிறது. ஆகவே நாங்க சொல்கிறோம், இந்த மோடி என்னென்ன செய்வாரு, என்னென்ன செய்யறாருன்றதை நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு நடந்த இந்த போராட்டம் 25 நாள் எங்களுடைய அகில இந்திய தலைவர், பாகிஸ்தானுடைய அகில இந்திய தலைவர் நேரா 24 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. சோழம் வான்சு கூட 2 பேர் தான் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தவங்க. அப்படிப்பட்ட போராட்டங்கள் நடத்துற இந்த மாணவர்கள், இளைஞர்கள் இன்று விழிப்படைந்து விட்டார்கள். இந்த அரசை மண்டியிடம் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு எச்சரிக்கை வழியாக தான் ஒன்றிய மோடி அரசாங்கத்திற்கு இருக்கிறது. யாருமே எப்போதும் நிரந்தரம் அல்ல. இன்னொன்று சொல்லுகிறோம், ஏழைகள் அழுத கண்ணு அரியணை அழுத்து